அண்மை செய்தி. ஹார்ட் டிஸ்க் திருட்டு தொடர்பான விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட வழக்கில் விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விரைக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். இந்த விசாரணை குழுவில் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள்? அவர்களின் பணி என்னவாக இருக்கு? வணக்கம். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் கணினி தரவுகள் இடம்பெற்ற 34 ஹார்ட் டிஸ்கள் தேடப்பட்ட வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டு தற்போது விசாரணையானது தற்போது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரித்து வருகிறது. திமுக ஆட்சியின் போது 2021 முதல் 2023 ஆண்டு முதல் தமிழக மின் வாரியத்திற்கு 45,000 மின்மாற்றிகள் சாதனைகள் கொள்முதல் செய்யப்பட்டன. இவற்றில் 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அப்போதைய மின்வாரிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் உயர் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தன. இந்த நிலையில் இந்த கடந்த மார்ச் மாதம் சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மின் வாரிய தலைமை அலுவலகத்தில் கணினி தரவுகள் பதிவாக இருந்த 34 ஹார்ட் டிஸ்குகள் தொடரப்பட்டன. இவற்றில் மின்மாற்றிகள் கொள்முதல் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் டெண்டர் தொடர்பான விவரங்கள் இருந்தன. ஹார்ட் டிஸ்கள் திருடப்பட்டு தொடர்பாக சென்னை சிந்தாதிப்பேட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு செய்து விசாரித்து வந்தனர். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் கணினி ஆபரேட்டராக பணிபுரிந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கோபிநாத் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் ஹார்ட் டிஸ்குகள் வாங்கிய கர்நாடகா மாநிலம் பெங்களூரை சேர்ந்த முரளி மனோகர் என்பவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்ட தொடர்பான வழக்கை சிபிசிஐடி போலீசாருக்கு விசாரணைக்கு மாற்றி டிஜிபி மகேஷ் குமார் அகர்வால் உத்தரவிட்டிருந்தார். தற்போது இது தொடர்பான விசாரணையை தற்போது சிபிசிஐடி தொடங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இன்று மாலை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நாளை காலை மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்கு சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் சுகாதார விசாரணை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட கோபிநாத் மற்றும் முரளி மனோகர் ஆகிய இருவரையும் போலீசார் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது சிபிசிஐடி எஸ்பி தலைமையிலான ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு அவர்களுக்கு கீழ் 2 டிஎஸ்பி மற்றும் காவல் ஆய்வாளர்கள் அமைக்கப்பட்டு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இன்னும் சில மணி நேரத்தில் அந்த எஸ்பி யார் என்பது குறித்து விசாரணையானது எஸ்பி யார் என்பது குறித்த தகவலானது இன்னும் சில நிமிடங்களில் வர இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.